ஓம் சாந்தி. 30/10/22 அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 21/11/92. முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, சேமிப்பு செய்திருப்பதின் அடையாளம் என்ன? சேமிப்பு செய்திருப்பதின் அடையாளம் என்ன அல்லது என்னவாக இருக்கும்? இரண்டாவது கேள்வி, ஆன்மீக பெருமிதத்தினுடைய முதல் அடையாளம் என்ன? ஆன்மீக பெருமிதத்தினுடைய முதல் அடையாளம் என்ன? மூன்றாவது கேள்வி, கவலையற்ற சக்கரவர்த்தியின் விசேஷ தன்மை என்ன? கவலையற்ற சக்கரவர்த்தியின் விசேஷ தன்மை என்ன? நான்காவது, இது புத்திசாலித்தனமா என்று பாபா எதை கேட்கிறார்? இது புத்திசாலித்தனமா என்று பாபா எதை கேட்கிறார்? அஞ்சாவது கேள்வி, சம்பூர்ண தூய்மையானவர் என்று எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? சம்பூர்ண தூய்மையானவர் என்று எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? ஆறாவது கேள்வி, பிறருடைய குறைகளை வர்ணனை செய்யும் போது எந்த விஷயத்தை முன்னால் வைத்து கொள்ள வேண்டும்? பிறருடைய குறைகளை வர்ணனை செய்யும் போது எந்த விஷயத்தை முன்னால் வைத்து கொள்ள வேண்டும்? ஏழாவது, பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரப்படி எதை இதுவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரப்படி இதுவும் பாவம், எதை இதுவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? எட்டாவது, உயர்ந்த சம்பூர்ண நிலை அடைவதில் எது தடைரூபம் ஆகிவிடுகிறது? உயர்ந்த சம்பூர்ண நிலை அடைவதில் எது தடைரூபம் ஆகிவிடுகிறது? ஒன்பதாவது, தற்சமயம் எந்த விஷயத்தில் மிகவும் ஈஸியாகி விட்டீர்கள்? ஈஸியாகுவதற்கான அடையாளங்கள் என்ன? அதாவது லகுவாகிவிட்டீர்கள், சகஜமாகிவிட்டீர்கள். தற்சமயம் எந்த விஷயத்தில் மிகவும் ஈஸியாகிவிட்டீர்கள்? ஈஸி ஆகுவதற்கான அடையாளங்கள் என்ன? பத்தாவது, சூக்ஷ்மமான வேஸ்ட் கர்மம் எதை அனுபவம் செய்ய விடாது? சூக்ஷ்மமான வீணான கர்மங்கள் அல்லது கர்மம் எதை அனுபவம் செய்ய விடாது? Fill up the blanks. First, எங்கு டேஷ் இருக்கிறதோ அங்கு டேஷ் இருக்க முடியாது. எங்கு டேஷ் இருக்கிறதோ அங்கு டேஷ் இருக்க முடியாது. இரண்டாவது, கவலையற்ற ஆத்மாக்கள் டேஷை டேஷாக மாற்றி விடுவார்கள். கவலையற்ற ஆத்மாக்கள்
டேஷை டேஷாக மாற்றி விடுவார்கள். மூன்றாவது டிஃபெக்ட், அதாவது குறைபாடு உள்ளவர்களை பர்ஃபெக்ட். ஆன்சர் சொல்லிட்டேன். மூன்றாவது டேஷ் உள்ளவர்களை டேஷ் என்று சொல்ல மாட்டார்கள். 5 மார்க் கட்டு எல்லாத்துலயும். கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. டேஷ் உள்ளவர்களை டேஷ் என்று சொல்ல மாட்டார்கள். நாலாவது சதா காலம் டேஷில் இருக்க வேண்டும். சதா காலம் டேஷில் இருக்க வேண்டும். அஞ்சாவது ஞானம் தெளிவாகிவிட்டது, ஆனால் டேஷ் புத்தியில் சதா தெளிவாக இருப்பதில்லை. ஞானம் தெளிவாகிவிட்டது, ஆனால் டேஷ் புத்தியில் சதா தெளிவாக இருப்பதில்லை. கேள்விகள் பார்க்கலாமா? சேமிப்பு செய்திருப்பதின் அடையாளம் என்ன? சரி, எவ்வளவு சேமிப்பு செய்திருக்கிறீர்களோ அவ்வளவு நடத்தை மற்றும் முகத்தில் ஆன்மீக போதை தென்படுகிறது. ஆன்மீக பெருமிதம் அனுபவம் ஆகுது. ஆன்மீக பெருமிதத்தினுடைய முதல் அடையாளம் என்ன? கவலையற்ற சக்கரவர்த்தியினுடைய ஜொலிப்பு அவர்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் தென்படும். கர்மத்துல கவலையற்ற நிலை அந்த கர்மத்துல தெரியும். மூன்றாவது கவலையற்ற சக்கரவர்த்தியின் விசேஷ தன்மை என்ன? பிரஷ்னச்சித் இல்ல, பிரசன்னச்சித்தா இருப்பான். அவர்கள் சதா கேள்விகள் நிறைந்த மனதிற்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த மனமுடையவர்களாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட விஷயத்திலும் என்ன அளவில் கூட ஏன் இப்படி நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இப்படியும் நடக்குமா என்ன என்ற கேள்விகள் வராது. அதற்கு பதிலாக என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது எனக்காக நல்லதே நடந்து கொண்டிருக்கிறது, நல்லதே நடக்கும் என்பது மட்டும் இருக்கும். நாலாவது, இது புத்திசாலித்தனமா என்று பாபா எதை கேட்கிறார்? கெட்டது என்று புரிந்து கொண்ட பிறகும் தன்னிடம் அதை நல்ல முறையில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அல்லது சேமிப்பு செய்வது, இதை பாபா புத்திசாலித்தனமா என்று கேட்கிறார். அஞ்சாவது, சம்பூர்ண தூய்மையானவர் என்று எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? எப்பொழுது கெட்டதை தனக்குள் தாரணை செய்வதில்லையோ, மனதிற்குள் கொஞ்சம் கூட குறைபாடு அல்லது குறை அல்லது குப்பை இருப்பதில்லையோ, அப்பொழுது சம்பூர்ண தூய்மையானவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆறாவது, பிறருடைய குறைகளை வர்ணனை செய்யும் போது எந்த விஷயத்தை முன்னால் வைத்து கொள்ள வேண்டும்? அதனால இனிமே யாராவது ஏதாவது வந்து உங்ககிட்ட சொன்னாலும் என்ன சொல்லணும்? சில முரளியில பாபா சொல்ல, வெள்ளத்துக்கு தெரியும், வெள்ளம் இருக்கிற சாக்குக்கு தெரியும் விஷயங்கள், நமக்கு என்ன தெரியும், பாபா பார்த்துட்டு இருப்பார் எல்லாம் அப்படின்னு என்ன பண்ணணும்? கட் பண்ணிட்டு இல்லை மாற்றணும். கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியலன்னாலும் இன்னைக்கு பாபா ஏதோ ஒன்று சொன்னாரு, அண்டர்லைன் பண்ணணும், அது என்னது அப்படின்னு கேட்டுடுங்க. ஒன்று அண்டர்லைன் பண்ணணும்னு சொன்னாங்க, மறந்துட்டேன், அப்போனா என்ன ஆகும்? டைவர்ட் பண்ணுவீங்கல்ல இல்லையா? இந்த இந்த முரளில என்ன இருந்துச்சு, அந்த பாயிண்ட் எனக்கு சரியா புரியல அப்படின்னு கேளுங்க.
முரளிக்கு கொண்டு வாங்க, ஞானத்துக்கு டாபிக் தெரியாத மாதிரி. முடிஞ்சிச்சுல, பதில் சொல்லிட்டேல. கர்மங்களின் ஆழமான விஷயங்களின் ரகசியத்தை முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். 7வது, பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரப்படி எதை இதுவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கெட்ட காரியம் செய்யவில்லை, ஆனால் பார்த்தார்கள், உடந்தையாக இருந்தார்கள் என்றால் அதுவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எது கெட்டது எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் யாருக்கு என்ன பண்ணக்கூடாது. அதுதான் பாபா ஸ்ரீமத் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறார் இல்லையா. எது கெட்டதுன்னு தெரியாது, யாரு குழந்தையா இருக்கணும், யாரு கூட இருக்கணும்னு தெரியாது. ஸ்ரீமத் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யணும். 8வது, உயர்ந்த சம்பூர்ண நிலை அடைவதில் எது தடை ரூபம் ஆகிவிடுகிறது? சின்ன சின்ன சூக்ஷ்மமான பாவங்கள் இல்லையா. அதுதான் நம்ம சம்பூர்ண நிலை அடைவதில் தடையாகிறது. அதனால சிந்திங்க, அந்த சின்ன சின்ன சூக்ஷ்மமான பாவங்கள் என்ன அப்படின்னு. பெரிய பாவம்னா ஒரு பெரிய கல் மாதிரியா, அந்த கல் எடுத்து போட்டுடலாமா? சின்ன சின்ன பாவங்கள்னு மணல் மாதிரியா. அது எங்க இருக்கு என்ன எதுன்னு நமக்கு அந்த கதையில அப்படி சொல்லுவாங்க. ஒரு குரு சீடனுக்கு ஒரு கல்லு கொண்டு போய் போடு அப்படின்வாங்க. பெரிய கல் கொண்டு போய் போட்டுடுவாரு. அடுத்த நாள் அந்த கல்லை எடுத்துட்டு வா அப்படின்றாரு. எடுத்துட்டு வர்றாரு. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ண, மணல்ல கொண்டு போய் கொட்டிட்டு வா அப்படின்றாங்க. கொட்டிட்டு வந்துடுறாரு சாக்பையில போய். அடுத்த நாள் அதை அள்ளிட்டு வா அப்படின்னு. இருக்குமா? அது போல பெரிய பாவம்னா நமக்கு தெரியும், அதை நீக்கிடலாம். சின்ன சின்ன பாவங்கள் அது சூக்ஷ்மமா இருக்கும், அதை உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அதனால அந்த சூக்ஷ்ம பாவங்கள்ல எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். தற்சமயம் எந்த விஷயத்தில் மிகவும் ஈஸி ஆகி விட்டீர்கள்? இல்ல இன்னும் கேள்வி இருக்கு. ஈஸி ஆகுவதற்கான அடையாளங்கள் என்ன? கர்மங்களின் ஆழமான கணக்கு பற்றிய ஞானத்தில் மிகவும் ஈஸியாகி விட்டீர்கள். மற்றவர்களும் இப்படி செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். இப்பொழுது இதெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது என்று நினைப்பது ஈஸி ஆகிவிட்டதற்கான அடையாளங்கள் ஆகும். 10வது, அதி சூக்ஷ்மமான வேஸ்ட் கர்மம் எதை அனுபவம் செய்ய விடாது? மிகவும் சூக்ஷ்மமான மனதையும் புத்தியையும் உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தை செய்ய விடாது. யோகம் செய்வதற்காக அமர்கிறீர்கள், ஆனால் நிறைய நேரம் யுத்தத்திலேயே சென்று விடுகிறது. fill up the blanks. எங்கு டேஷ் இருக்கிறதோ அங்கு டேஷ் இருக்க முடியாது. எங்கு ஆன்மீக பெருமிதம் இருக்கிறதோ அங்கு எந்த கவலையும் இருக்க முடியாது. 2வது, கவலையற்ற ஆத்மாக்கள் டேஷை டேஷாக மாற்றி விடுவார்கள், கெட்டதை நல்லதாக மாற்றி. 3வது, டேஷ் உள்ளவர்களை டேஷ் என்று சொல்ல மாட்டார்கள். இருங்க, இவங்க இந்த பக்கம் சொல்லட்டும். சொல்லுங்கப்பா. குறைபாடு உள்ளவர்களை பர்ஃபெக்ட் சம்பூர்ணமானவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். 4வது, சதா காலம் டேஷில் இருக்க வேண்டும். இந்த பக்கத்துக்கு நீங்க இல்ல, இந்த பக்கத்துக்கு ஆன்மீக ஆனந்தத்தில் இருக்க வேண்டும். 5வது, ஞானம் தெளிவாகி விட்டது, ஆனால் டேஷ் புத்தியில் சதா தெளிவாக இருப்பதில்லை. கர்மங்களின் ஆழமான விளைவு பற்றிய ஞானம் புத்தியில் சதா தெளிவாக இருப்பதில்லை. ஓம் சாந்தி.